செந்தமிழ்நாட்டு தமிழச்சி. தனுஷ் சார் வந்து பூக்கியா இல்லைன்னா திருச்சிற்றம்பலத்தில் இருக்கிற தனுஷ் சார் பூக்கியா? பழம் பூக்கியா? பூக்கினா நீங்கள் எல்லோரும் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வடசென்னை 2 வெற்றிமாறன் சாரோட விரைவில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறோம். அடி நெஞ்சு அனலாகவே தலை சுத்தி போகிறேன், நீராற்ற நிலமாகவே தாகத்தால் காய்கிறேன். கமல் சார் ஒரு சகலகலா உள்ளவன் தான், தனுஷ் சாரும் ஒரு சகலகலா உள்ளவன் தான். என் அடுத்த படத்துக்கு ஒரு ஆடியோ லான்ச் நடக்கும். அங்கே வந்து தனுஷ் சார் மாதிரி ஒரு ஹீரோ இருக்கலாம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும், எங்கள் இட்லி கடை குடும்பத்தைச் சேர்ந்த படக்குழுவினருக்கும் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும், எல்லாத்துக்கும் மேலே இங்கே இவ்வளோ நேரம் கூடியிருக்கும் எல்லா ரசிகர்களுக்கும் என்னுடைய வணக்கம். நான் மற்ற ஹீரோஸ் காம்பினேஷனில் ஒரு 3-4 படம் பண்ணியிருக்கேன். டக்குன்னு ஓகே சொன்ன படம் ஒன்று என்ன இருந்தால், 2 இட்லி கடை. ஏன்னா இயக்குனர் தனுஷ் சார் மேலே வச்சுருந்த நம்பிக்கை. கூப்பிட்டாரு, கதை சொன்னார், இந்த கேரக்டர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார் சார், இந்த வேர்ல்டை பற்றி சொன்னார் சார். இது வந்து ஏன்னா எங்களோட வேர்ல்டு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அங்கே அந்த கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணும், எப்படி ட்ராவல் பண்ணோம் அப்படின்ற ஒரு இந்த கதைக்குள்ளே எப்படி ட்ராவல் ஆகுதுன்ற விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த ஸ்கிரிப்டில் அந்த கோர் எமோஷனை கதையில் எங்கேயுமே டீவியேட் ஆகாமல் கடைசி வரைக்கும் கொண்டு போய் ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்காரு. சூப்பர் பிரதர். எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, பிரதர் நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதை சொல்லிகிட்டு இருக்கும் போதே, பிரதர் நான் பண்ணுறேன், உங்கள் மேலே இருக்கிற ட்ரஸ்ட் அப்படின்னு. அந்த ட்ரஸ்ட் படம் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு டேலேருந்து எண்டு வரைக்கும் இந்த கதாபாத்திரத்தை எப்படி போர்ட்ரே பண்ணால் அவரை பண்ண வைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணதாக இருக்கட்டும், ஸ்பாட்டில் எனக்கு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதே ட்ரீட்மெண்ட் தான் எனக்கு கொடுத்தாரு. ஸோ இந்த டீம் ஃபுல்லாக என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க. இட் வாஸ் தேங்க்யூ ஸோ மச், வண்டர்ஃபுல் டீம். இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ. உங்கள் கூட நடித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே தான் இருந்தேன். அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல். ஐவ் காட் அ வண்டர்ஃபுல் பிரதர் அண்ட் அ வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் அண்ட் மை கோஸ்டார்ஸ் சத்யராஜ் அண்ணன். அண்ணா இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ. ஃபஸ்ட் டைம் அவங்க கூட ஒர்க் பண்ணேன். இட் வாஸ் ப்ரில்லியன்ட். பார்த்திபன் அண்ணா அகேன், அவர் எப்போ செட்டில் இருந்தாலும் ஒரு கலகலப்பாக இருக்கும், எங்களுக்கு காம்பினேஷன் இருந்தது. அண்ட் ராஜ்கிரண் சார், his character will be a backbone of the film. And Shalini, it was wonderful working with you. Nithya Menon, again, தனுஷ் பிரதரோட அவங்களோட காம்பினேஷன் சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே அதை நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த படத்தில் வேறு மாதிரியா ஒரு விஷயம் 2 பேரும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் கோன் டு பி அ ட்ரீட். ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பிடித்த ஒரு படமாக மட்டுமே இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு சிறந்த படமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஜிவி பிரதர், அது எப்படி தான் இவங்க 2 பேரும் ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணுறாங்க எனக்கு தெரியலப்பா. அதாவது என்ன படம் எடுத்தாலும் இவங்க காம்பினேஷனில் ஹிட்டு. சாங்ஸ் ஆர் அமேசிங், எல்லோரும் சொல்லிட்டாங்க. பட் படத்தை ஃபுல்லாக உங்கள் ஆர்ஆரோட பார்க்கணுன்னு விருப்பப்படுறேன். லெட் தி ஆடியன்ஸ் ரியலி ஹாப்பி பிரதர், ஆல் தி பெஸ்ட். ஆகாஷ் பாஸ்கரன் சார், இங்கே தான் நான் வந்து அவரை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்ரேயாஸும் சிவானாவும் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு ஷூட்டிங்க்கும் வந்ததில்லை. ஸோ அப்போ தான் யோசித்தேன், இந்த டீமை நம்பி அவர் அப்படியே கொடுத்துட்டார், எப்படி இவங்க ஒரு நல்ல ப்ராடக்டை நம்ம கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. நிச்சயமாக அந்த நம்பிக்கை வீண் போகலை சார். இந்த ப்ரொடக்ஷன், ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன், உங்களுக்கு இந்த படம் உங்கள் ப்ரொடக்ஷனுக்கு இட் வில் பி அ ஃபெதர் ஆன் த கேப். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. அண்ட் October 1 ஒரு பெரிய ஃபீஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்க, ரெடியாக இருங்க. தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இட்லி கடை இந்த படம் இட் வாஸ் லைக் ஒரு ஜேர்னி இருந்தது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் தனுஷ் என்கிட்ட கேட்டப்போ நான் வேற ஒரு ஷூட்டில் இருந்தேன், டேட்ஸ் இல்லை. ஸோ வி ஸ்போக் அபவுட் இட். ஓகே இது முடியாது சொல்லி
சரின்னு நான் வந்து வேறு ஷூட்டுக்கு போனேன். ஜஸ்ட்டு ஷூட் பண்ண போகிற ஜஸ்ட் ஒரு 1-2 வீக்ஸ் முன்னாடி தனுஷ் கால் பண்ணாங்க, இந்த மாதிரி இருக்குது, கேன் வி டூ இட்னு. அந்த டைமில் எங்கள் நேஷ்னல் அவார்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஸோ ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு ஹிம். சரி, யூனோ வாட், இது பண்ணிடலாம், இது எனக்கு நான் தான் பண்ணணும்னு இருக்குன்னு நினைக்கிறேன், ஸோ நானே பண்ணிடுறேன், அது எப்படியாவது நம்ம மேனேஜ் பண்ணலான்னு சொல்லி பரோட்டா கடை இட்லி கடைன்னு மாறி மாறி நான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலி இது வந்து நடந்தது. ரொம்ப ஹார்ட் இருக்கிற ஒரு படம், ரொம்ப உயிர் இருக்கிற படம், வெரி வெரி எமோஷ்னல். அண்ட் எனக்கு அவங்க கொடுத்த ரோல் ஆஸ் யூஷுவல் திருச்சிற்றம்பலம்லேயும் ஷோபனாவை பற்றி சொல்லும்போது நான் நிறையா வாட்டி கேட்டேன், நான் இதுக்கு கரெக்டாக இருப்பேன், நான் இது டஸ் இட் சூட் மீன்னு கேட்டேன். இல்லை 100% யூ வில் பி ரைட் ஃபார் இட், ஐ வாண்ட் யூ ஓன்லி டு டூ இட்னு சொன்னாங்க. அதே மாதிரி இட்லி கடையில் திருப்பியும் நான் கேட்டேன், ஐ யூ ஷுவர் நான் இதுக்கு கரெக்ட் காஸ்ட்டாக, இதுக்கு ஓகேவா இருக்குமா, நல்லா இருக்குமா நான் பண்ணான்னு. நோ இட் வில் பி பர்ஃபெக்ட், நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ தட் இஸ் அ பிக் ஜேர்னி ஆஃப் இட்லி கடை. ஃபைனலி வி ஆர் ஹியர். படத்தில் எனக்கு மோஸ்ட்லி இளவரசன் சார், தனுஷ் அண்ட் சமுத்திரகாணி சார் கூட தான் எனக்கு சீன்ஸ் இருந்தது. ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் தெம். ஆஃப்கோர்ஸ் சத்யராஜ் சார், பார்த்திபன் சார், ராஜ்கிரண் சார், ஷாலினி அண்ட் அருண் விஜய், உங்கள் கூட ஒரு half day தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனால் தட் வாஸ் வெரி ரிஃப்ரெஷிங். சத்யராஜ் சார், ஐ ஸ்டில் லிசன் டு யுவர் சாங்ஸ். எப்போவுமே காரில் நான் கேட்குறது செந்தமிழ்நாட்டு தமிழச்சி. ஐ ஆல்வேஸ் ஹியர் இட். ஸோ உங்களை டைரெக்டாக பார்த்தது எனக்கு ரொம்ப சரியலாக இருந்தது. இட் வாஸ் லைக், ஓ மை காட். So I really enjoyed working with all of you. Parthiban sir, finally we got to work again for very short, but still. GV, this is the first time we are meeting and working together. Thank you so much for being part of this, and you've given great music. All the rest of the crew, Kavya, Shreyas, Namella, we've known each other since Tiruchitrambalam, so you all are like family and friends to me, and thank you for being that. Thank you, Dhanush. Finally, after Tiruchitrambalam, very happy to do one more film, and thank you for making me a part of such a beautiful film. So ellarum paranga, you will absolutely love the film. That's it. உங்களுடைய கண் பார்வையில் இட்லி கடையில் இருக்கிற தனுஷ் சார் வந்து பூக்கியா, இல்லைன்னா திருச்சிற்றம்பலத்தில் இருக்கிற தனுஷ் சார் பூக்கியா? படம் பூக்கியா? பூக்கினா வந்து கியூட்டா, ஸ்வீட்டா, அந்த மாதிரி. கேரக்டர் திருச்சிற்றம்பலம் தானே. ரெண்டு பேர்ல பயங்கர ரொமான்டிக் யார் மேம்? ரொமான்டிக் பழம் தான் நினைக்கிறேன். பழம் தானா? ஏன் மேம், ஏன் அப்படி சொல்றீங்க நித்யா? ப்ளீஸ் சொல்லுங்க. பிகாஸ் நீங்க பார்க்கலையா எவ்வளோ பொண்ணுங்க இருந்தாங்க அந்த படத்துல? கரெக்ட், சாரி, என்ன மன்னிச்சிருங்க, கொஞ்சம் லேட்டா எரிஞ்சிருச்சு பல்ப். நெக்ஸ்ட், தனுஷ் சார் ஆக்டரா எவ்வளவு பிடிக்கும், டைரக்டரா எவ்வளவு பிடிக்கும்? இட்ஸ் a good question. நான் அவங்க கிட்டே சொல்லியிருக்கேன் இது. I've told him this directly that for me I think he's a much better director than even an actor. Thank you so much Nithya, thank you so much for joining us. Thank you very much. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல தனுஷ் சாருக்கு தேங்க்யூ. எங்கள் டான் பிக்சர்ஸ் முதல் படம், சார் தான் ஃபஸ்ட் டைம் ஹீரோ பண்ணுறாரு, அதே மாதிரி டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ பெருமையாக இருக்குது, எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாகவும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். இது எங்கள் ஃபஸ்ட் ஃபிலிம் தான். ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா ஏற்கனவே டான் பிக்சர்ஸோ இல்லை இட்லி கடையோ உலகம் முழுக்க அப்படியே பாப்புலராக இருக்குது. அதுக்கு ஆப்வியஸ்லி முதல் காரணம் சார் தான். இன்னொரு காரணம் எல்லாத்துக்கும் உங்களுக்கே தெரியும். ஸோ அந்தளவுக்கு வைல்டாக நம்மளை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தேங்க்யூ சொல்லிடுறேன். ராயன் ரிலீஸ் டைமில் அந்த படத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ படம் பெரிய ஹிட்டு ராயனு. ஸோ அப்போ வந்து சார் வந்து அந்த டைட்டில் சொன்னார், இட்லி கடைன்னு டைட்டில் சொன்னார். அப்போது கொஞ்சம் யோசிச்சோம், என்னடா இவ்வளோ சாஃப்டாக இருக்கே, ஓகேவான்னு சொல்லிட்டு சார் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, இல்லை கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும் சூப்பர்னு சொல்லிட்டு சார் தான் கான்ஃபிடென்ட்டாக சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட யூஎஸ்பி அந்த டைட்டில் தான். ஸோ தேங்க்யூ தனுஷ் சார்.
அப்புறம் இந்த படத்தில் ஆக்ட் பண்ண எல்லாருமே நம்ம அருண் விஜயண்ணா தேங்க்யூண்ணா, அப்புறம் நித்யாமன் மேம், பார்த்திபன் சார், ராஜ்கிரண் சார், சத்யராஜ் சார், சமுத்திரனி சார், ஷாலினி பாண்டே மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கிரண், பிரசன்னா, கபிலன், Peter Master, thank you so much, Master. And GV sir, thank you for the amazing song, sir. Thank you, sir. And thank you, Shreyas, for being a full support to me. Thank you, thank you. And finally, I want to thank my friends and family for all the love and support. Amma, Appa, Akka, Dharani, everyone. And special thanks to Udayana, Maheshana, Karthina, Red Giant Movies, Arjunana, Murthy sir, Rajana, and my dear friend Ratish, Sudha Kongra ma'am, Anil Jain sir, Shivakant sir, Ashokana, Arunana, Vikram Sai Asif, and of course my Dawn team, Shreyans, Dev, Praveen, Babu, everyone. So thank you for your support. Thank you. Thank you. இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். தனுஷ் சார் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய வணக்கம். இட்லி கடை இந்த படம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, நானும் ஆகாஷும் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸாகவே பேசியிருந்தோம் மாதிரி சேர்ந்து ஒரு படம் பண்ணலான்னு, டான் பிக்சர்ஸ், வண்டர்பா ஃபிலிம் சேர்ந்து பண்ணலான்னு. பட் எதுவுமே கரெக்டாக செட் ஆகலை. அப்போது கரெக்டாக சாருக்கு வந்து ஒரு படம் மூவ் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு தெரியும் சார் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வச்சுருக்காரு, இட்லி கடை, அவர் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ சார் சொன்னார், நம்ம இந்த இட்லி கடையே பண்ணுவோம் அப்படின்னாரு. ஸோ நான் கேட்டேன் ஆகாஷோட சேர்ந்து பண்ணலாமான்னு. அவர் முன்னாடி ஆகாஷை பார்த்ததும் இல்லை. பட் அவர் ஓகே சரி பாப்பா ஆகாஷோட கேட்டால், சார் இது மாதிரி வந்து சார் ஒரு கதை வச்சுருக்காரு இட்லி கடைன்னு சொல்லி, அவர் டைரக்ட் பண்ணுறாரு, நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்களான்னு. சார் டைரக்ட் பண்ணுறாருன்னா கன்ஃபார்மாக பண்ணிடலாம், கதை கூட கேட்காமா ஃபஸ்ட்டு ஓகே சொல்லி, அப்புறம் தான் அவர் என்ன ஐடியா கதை கேட்டு தான் ஓகே பண்ணி 20-30 days ஷூட்டிங்கே போயிட்டோம் அந்த படத்துக்கு. ஆல்மோஸ்ட் 1.5 years ஆயிடுச்சு. ஆகாஷ் become one of my closest friends now. Thank you Akash bro for placing your trust in us. And Wonderbar Films வந்து ரமேஷ் சார், சுரேஷ், துரண்ண அண்ட் டான் பிக்சர்ஸ் டீம் எல்லாருக்குமே மை தேங்க்யூ. நெக்ஸ்ட் அருண் சார். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் இருந்துச்சு. ஒரு 2-3 ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். பட் தனுஷ் சார் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நம்ம அருண் சாரை கேட்போம் அப்படின்னாரு. சத்தியமாக எனக்கு நம்பிக்கையில் அவர் பண்ணுவார்னு. பட் எனக்கு முன்ன பின்னா அவர் தெரியும். ஸோ வந்து நான் உடனே டெக்ஸ்ட் பண்ணேன், சார் மாதிரி வந்து மீட் பண்ண முடியுமான்னு. உடனே டப்புன்னு ரிப்ளை பண்ணார். 2 daysல வந்து மீட் பண்ணார், கதை கேட்டார். 45 minutes தான் ஓகே சொல்லிட்டு வந்துட்டார். எனக்கு ஒரே ஷாக். ஓகே சொல்லிட்டாரா? ஓகே சொல்லிட்டாரு சார். இட் வாஸ் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ சார். ஒரு ஸ்டார் மாதிரி இல்லை சார், ரொம்ப ரொம்ப ஈஸி. தேங்க்யூ வெரி மச் சார். நித்யா மேம், ஐ ஹோப் this film too, our success combination continues and you get all the awards you always deserve, and I hope we get another national award for Idli Kada as well. Shalini, thank you so much Shalini. It was a pleasure working with you. Thank you for being a friend more than anything else. Thank you so much. Satyaraj sir எப்படின்னா அவர் வந்து ஒரு லெஜண்ட். அவரை பற்றி நானாக சொல்கிறது. பட் அவர் ரொம்ப சிஸ்டமேட்டிக், ரொம்ப பங்க்சுவல். எல்லாமே வந்து டக்கு நடக்கும். ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சோன்னா, இன்னும் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சோன்னா 2 minutes ரிப்ளை பண்ணிடுவார். ஒன்று இருக்குது இல்லை டக்குன்னு எல்லாமே சொல்லிடுவார். ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு உங்களுக்கு ஒர்க் பண்ணுறது. ஒரு லெஜண்ட் மாதிரியே நீங்கள் வந்து பிஹேவ் பண்ணல. ரொம்ப என்ன நீங்கள் சார்னு கூப்பிட்றது எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு ஒரு டைமுக்கு அப்புறம். காக்கி சட்டை படம் ரிலீஸ் ஆகும்போது நான் பிறக்கல சார். பட் நான் அந்த படம் அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 வாட்டி பார்த்துருப்பேன் டிவியில். பிக் ஃபேன் சார். தேங்க்யூ வெரி மச் சார். வாய்ஸ் நோட்டுன்னு சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வருது பார்த்திபன் சார் மட்டும்தான். ஏன்னா பார்த்திபன் சாருக்கு வந்து நான் ஃபோன்லேயே பேசினதில்லை, ஒன்லி வாய்ஸ் நோட் தான். வாய்ஸ் நோட் இப்படி, வாய்ஸ் நோட் அப்படி. லைக் எல்லா வாய்ஸ் நோட்டும் ஒரு 2 minutes 3 minutes இருக்கும். அவர் 1 minute கீழே வாய்ஸ் நோட்டை அனுப்ப மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. எல்லா வாய்ஸ் நோட்டும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பஞ்சோ, ஒரு கடியோ, ஒரு பாடியோ எல்லாமே வந்து ஒரு அப்படியே வந்து ஒரு கவிதையாகவே இருக்கும் அவர் வாய்ஸ் நோட்டு. பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேன். அவர் கேட்க வாய்ஸ் நோட்டில் சூப்பராக என்ஜாய் பண்ணுவேன். ஒரு நாள் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டாரு. வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு 4-5 கதை சொன்னார். அவர் நெக்ஸ்ட் டைரக்ட் பண்ண போகிற கதை. அதுக்காக வெயிட்டிங் சார். நெக்ஸ்ட் லைக் இந்த டீமோட டெக்னிக்கல் குரூ, பிரசன்னா சார், ஜாக்கி சார், கிரண், சதீஷ் மாஸ்டர், காவ்யா, எல்லாருக்குமே ரொம்ப, பீட்டர் மாஸ்டர், மை ஃபேவரட் பீட்டர் மாஸ்டர், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. திஸ் ஃபிலிம் would not been anything without you guys. Thank you so much. இன்னைக்கூட விழா நாயகன் ஜிவி பிரகாஷ். எனக்கு ஜிவி வந்து ஒரு 2008லேருந்தே தெரியும். அவர் ஃபஸ்ட்டு 1-2 ஃபிலிம்ஸ் பண்ணும்போதே எனக்கு தெரியும்.
அப்போ தான் வெயில் முடிச்சுட்டு புதுசாக வந்தார். அப்போ நான் வந்து ஒரு சின்ன குழந்த, அவரும் ஆக்சுவலி ஒரு சின்ன குழந்த தான் அப்போது. எனக்கு 2008 தெரிஞ்ச ஜிவி. அதுக்கப்புறம் வந்து 100 ஃபிலிம்ஸ், சூப்பர் ஹிட் சாங்ஸ், பிளாக் பஸ்டர் ஆல்பம்ஸ், அவார்டு, ரிவார்டு, நேஷ்னல் அவார்டு எல்லாமே பண்ணிட்டார். ஆனால் ஆள் ஒன்றும் அப்படியே தான் இருக்கார். அவர் போன படத்துக்கு சொன்னார், நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து அவர் காசு வாங்காமல் பண்ணாருன்னு. போன படத்துக்கும் காசு வாங்கிட்டார், இந்த படத்துக்கும் காசு வாங்கிட்டார். எல்லாமே செட்டில் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஜிவி ப்ரோ. தேங்க்யூ ஃபார் ஆல் தி சாங்ஸ் யூ ஆர் கிவன் ஃபார் திஸ் ஃபிலிம். ராஜ்கிரண் சார், தேங்க்யூ வெரி மச் சார். உங்களோட ஒர்க் பண்ணது பெரிய ப்ளஷர் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஒரு லைக் ஒரு திவ்யமான ஒரு ஆள் கூட பழகினது எனக்கு ரொம்ப ஹாப்பி சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ஃபைனலாக இந்த படத்தோட ஹீரோ, டைரக்டர் என்னோட லைஃப்பில் என்னோட ஹீரோ, என்னோட டைரக்டர் தனுஷ் சார். அவரை பற்றி எவ்வளோ சொன்னாலும் கம்மியாக தாங்க இருக்கும். பட் அவர் கோச்சிங் மாட்டான்னு நினைக்கிறேன். ஒரு அட்வைஸ் மாதிரின்னு வச்சுக்கலாம். சார், உங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி நல்லவனாக இரு, ஆனால் ரொம்ப நல்லவனாக இருக்காதுங்க சார். நான் ஏன் இது சொல்கிறேன்னா, வரேன். காலிவுட் நடிச்சிட்டிங்க, டாலிவுட், பாலிவுட், ஹாலிவுட் எல்லாமே நடிச்சிட்டிங்க. நீங்கள் பயங்கரமாக நடிப்பீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனால் நம்ம தலைவர், அவர் தலைவருக்காக சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. 2 விஷயம் இருக்குது. 1, ஒருத்தன் 10 பேர் எதிர்த்தா அவன் வீரன், 10 பேர் ஒருத்தனை எதிர்த்தா அவன் தலைவன். ரெண்டாவது மேட்டருக்கு வந்துடுறேன். அவர் சொன்னது தான், சார் நீங்கள் சொன்ன மாதிரி தான், கண்ணுக்கு தெரியாத சிவன் கையும் உங்கள் ரசிகர் ஒருவன் தீப்பந்தா வரைக்கும் வந்து நீங்கள் போயிட்டே இருப்பீங்க சார். வாழ விடு, அவ்வளோதாங்க மேட்டர். Dhanush sir, for giving me this opportunity. And I would like to thank brother Arun Vijay sir that you did a very good job for this films, which I wish to work with you for a long time, but I got a chance because of Dhanush sir. I wish and I believe that we did our best for this film, and expecting the audience to see and give us the result. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். என் டைரக்டரோட ஹேட்ரிக் 3வது படம் தொடர்ந்து பண்ணிட்டேன். ஆஸ் எ டெக்னீஷியனாக வந்து ஒரு சின்ன ரகசியம் இப்போ தான் கண்டுபிடிச்சேன் நானே. அதை மட்டும் ஓப்பனாக ஸ்டேஜில் சொல்லிடலான்ட்டு. முதல் 2 படம் தெரியல என்ன பண்ணார் அப்படின்ட்டு. 3வது படத்தில் தான் கொஞ்சமாக கண்டுபிடிச்சேன். ஒரு ரீமேக் மட்டும் தான் பண்ணுறாரு, ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது இல்லைன்றதை 3வது படத்தில் தான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா இட்லி கடை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு செட்டு ஒன்று போடணும் அப்படின்னாரு. சரி ஓகே போடலாம் அப்படின்ட்டு அவர் ஆஃபீஸில் உட்காந்து சொல்கிறேன், சார் ஒரு 16க்கு 24 சைஸ் இருக்கலாமா அப்படின்னேன். இல்லை சார் அப்படி சைஸ்லாம் எனக்கு புரியாது, நீங்கள் காமிங்க எவ்வளோ சைஸ் இருக்கும். வச்சு காமிச்சேன். பார்த்துட்டு இல்லை சார் இந்த பக்கம் 2 அடி கம்மி பண்ணுங்கள். சரி சார் பண்ணிக்கலாம். வாசல் இங்கே இருக்கணும் சார், இங்கே ஒருத்தர் உட்காருவார், இந்த இடத்துல ஒரு எலிமெண்ட் கேட்குறாரு, அதுக்கிட்ட ஒரு 2x2க்கு ஒரு ஸ்கொயர் மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள் சார், அதுக்கு கீழே ஒரு தகரம் இருக்கணும் சார், அதுக்கு அந்த பக்கம் ஷார்ட் வச்சா வாசல் தெரியணும் சார்னாரு. இது ஏற்கனவே எடுத்த படத்தை திருப்பி நம்மகிட்ட சொல்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு பார்த்தா, இவர் என்கிட்ட ஒர்க் பண்ண அந்த நான் ஒர்க் பண்ண 3 படத்துக்குமே வந்து அவர் தலைக்குள்ளே ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டார். திருப்பி வந்து ரீஷூட் பண்ணுறாரு. அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது அவருக்கு. அதனால் ஒர்க் பண்ணுற எனக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது பிரதர். தொடர்ந்து பண்ணுவோம். நீங்கள் ரீமேக்காக பண்ணுங்கள், உங்கள் தலையில் இருக்கிறது அப்படியே என்கிட்ட கொடுங்க, நான் எக்ஸிக்யூட் பண்ணி தரேன். ஆல் த வெரி பெஸ்ட். நான் ஒரு 37 படம் பண்ணியிருக்கேன். இந்த 37 படமும் வந்து ஒன்று நான் டைரக்டர் ஆஃபீஸ் போவேன், இல்லை டைரக்டர் என் ஆஃபீஸ்க்கு வருவாங்க. எடிட்டிங் ரூம்னு ஒன்று இருக்கும். இந்த படத்தில் அந்த எடிட்டிங் ரூமே காட்டாமல் முடிச்சிட்டாங்க படத்தை. சார் எங்கெல்லாம் ஷூட் பண்ணுறாரோ அந்த ஊருக்கெல்லாம் போய் அங்கே ஒரு கேரவேன்லேயோ இல்லை ஹோட்டல் ரூம்லேயோ இருந்து
ஒரு நாள் கூட அந்த எடிட்டிங் ரூம்லேயே இல்லாமல் கேரவேன்லேயே எடிட் பண்ண படம். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. October 1 ரிலீஸ் ஆகுது. எல்லாம் தியேட்டரில் வந்து பார்க்கணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். First of all, thanks to Wonderbar Films, Dawn Pictures. Shreyas, first of all, thank you so much for handling நிறைய situations for me. And GV sir, big fan of your work. மயக்கமான டைமில் இருந்தே வந்து எப்படியாச்சும் தனுஷ் சாரை ஷூட் பண்ணிடணும்னு ஒரு ஆசை. பட் தென் ஃபைனலி தனுஷ் சார் டைரக்ஷன்லேயே அவரே நடித்து, GV சார் நீங்கள் மியூசிக் போட்டு, வெரி ஃபார்ச்சுனேட். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நித்யா மேம், லவ்ட் ஒர்க்கிங் வித் யூ. அருண் விஜய் சார், சத்யராஜ் சார், எல்லாம் சின்ன வயசில் பெங்களூர்லேருந்து வரேன் நான். ஸோ டிவியில் பார்த்து அப்படியே ரசித்தவன் நான். ஸோ சத்யராஜ் சார் அண்ட் ராஜ்கிரண் சார் ஷூட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் தனுஷ் சார் ஃப்ரம் காதல் கொண்டேன், பெங்களூர்லேருந்து பெரிய ஃபேன். மயக்கமான பார்த்ததுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்டயும் ஸ்பாட்டில் சொல்லியிருக்கேன், சார் என்னைக்காச்சும் உங்கள் க்ளோஸ்அப் ஒரு நாள் ஷூட் பண்ணிடணும்னு ஆசை. நீங்கள் என்னை பார்த்தீங்க, இன்னும் நிறைய இருக்குது கிரண், வாங்க போகலாம், நீங்கள் சிரிச்சிங்க. Thank you so much, sir. This has been pleasure. Dhanush sir, only love and gratitude. Thank you so much. Hello everyone. I have so much to be grateful for this film. But firstly, thank you Dhanush sir. Forever grateful for everything that you do, and thank you for letting me be part of this world you've written and created so beautifully. Thank you, sir. GV sir, thank you for giving us such beautiful music for this film. Wonderbar, Dawn Pictures, thank you so much for the opportunity. 2 வருஷத்துக்கு முன்னாடி தனுஷ் வந்து ஒரு படத்தில் ஆடியோ ரிலீஸில் பேசும்போது, அப்பா நீ என்னை ஹீரோ ஆக்குறதுக்காக எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்கப்பா, 5000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் நீ மதுரைக்கு போய் அலைஞ்சிட்டு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுவேன். அண்ணனுக்கு வந்து கரெக்டாக அந்த காசை வந்து ஒழுங்காக செலவழித்து படம் எடுக்க தெரியாது, எனக்கு சினிமாவை பற்றி என்னமே தெரியாதுப்பா, நீ என்னை கொண்டாந்து நுப்பாட்டிட்டப்பான்னு பேசும்போது, ஒரு தகப்பனா, நான் அந்த படத்தில் நடிக்கலை, எனக்கு அவருக்கும் நேரடி ரத்த சம்பந்தம் இல்லை. எப்போ ஒரு தகப்பனுடைய வலியை தன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு தகப்பன் உழைக்கிறாங்கிறத ஒரு மகன் புரிஞ்சுக்கிறானோ, அதை விட ஒரு பெரிய வரம் வாழ்க்கையில் எந்த தகப்பனும் கிடைக்காது. அந்த வரத்தை அதை மகன் சொல்லி தகப்பன் கேட்குற வாய்ப்பை நிறைய பேருக்கு காலம் கொடுக்காது. அது ஒரு பெரிய வரம். அந்த வரத்தை அப்பாவுக்கும் மகனுக்கு கிடைச்சது. அப்படி கிடைக்கலைன்னா என்னாகும்? அதுதான் இட்லி கடை. அப்படி ஒரு பாண்டிங் தான் இந்த படத்தினுடைய மைய கருத்து. இந்த மாதிரி ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு அந்த கதையில் எனக்கு ராமராஜன் ஒரு கதாபாத்திரம், நாங்கள் 2 பேர் வந்து வெளிநாட்டில் ஒரே நிறுவனத்தில் வேலை செய்கிறோம், எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பாண்டிங். ஒரு வசனகர்த்தா தனுஷை வந்து நான் அந்த படத்தில் கொஞ்சம் புதுசாக பார்த்தேன். ஏன்னா ஒரு எமோஷனாக இப்போ பார்த்திபன் சார் இருக்கார், மற்ற கஸ்தூரிராஜா இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வசனத்தில் பயிற்சி இருக்கும். இவர் எழுதி கொடுத்ததை கேட்டு வந்தவர் சில சமயங்களில் வந்து அந்த மாதிரி மாண்டேஜஸ் எடுக்கிறதாலும் சரி, டயலாக்ஸ் எடுக்கிறதாலும் சரி, ரொம்ப சின்சியராக உளறிடுவேன் நான். அந்த டயலாக்லாம் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அருமையான எமோஷனலாக ஒரு குடும்ப உறவை வாழும்போதே நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா செத்ததுக்கப்புறம் தெரிஞ்சு பிரயோஜனப்படாங்கிற கருத்து தான் இட்லி கடையில். இந்த படத்தில் என்னை எல்லாமே கவனிச்சுக்கிட்ட டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களுக்கும், தம்பி ஸ்ரேயாஸ் அவர்களுக்கும், படத்தோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் ரமேஷ், துரை, கிருஷ்ணா, அசோசியேட் டைரக்டர்ஸ் பாண்டி, மீனா, கேமராமேன் கிரண், எடிட்டர் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. தம்பி அருண் விஜய், தேங்க்யூ ஸோ மச் தம்பி. நீங்கள் எல்லோரும் உங்களை வந்து அந்த 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 ஆட்டிடியூட் வந்து நிச்சயமாக உங்களை வந்து சினிமா உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். என் ஆகஸ்ட் ஹீரோ விஜயகுமார் என்னுடைய மகன்ற முறையில் என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. இப்போது வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் ஒரு படம் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. அவர் அந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் அந்த படத்தை காலையில் 5 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பித்து நைட்டு 10 மணி வரைக்கும் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேலே இட்லி கடை படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் உட்காந்து பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டு இருக்கார். அவர் எப்போ தான் படுக்கிறாரு, எப்போ தான் எழுந்துக்கிறாரு, எப்போ தான் வந்து ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அவ்வளோ ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க்கர் அவர். வந்து இந்த இட்லி கடை மூலிமா இதாவது 4வது படம் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் நிச்சயமாக வெற்றி படமாக அமையுன்றதில் எந்தவித டவுட்டும் இல்லை. இதை ஆகாஷ் தம்பி அவர்கள் மிக பிரம்மாண்டமாக தயாரிச்சிருக்கிறாரு. அவர் இயக்குனராகவும் களம் இறங்கியிருக்கிறாரு. இந்த படத்தில் அருண் விஜய், சத்யராஜ் சார், பார்த்திபன் சார் எல்லாம் ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே ராஜ்கிரண் சார் எல்லோரும் நடிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே
தம்பி ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட்டிருக்கிறாரு. இன்னைக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அப்படின்ற இதில் இருக்கார். ஸோ இது எல்லாமே சேர்ந்து இந்த இட்லி கடை தயாராக இருக்கிறது. நான் இது வரைக்கும் ஒரு 2-3 தடவை தனுஷாரை கேட்டுட்டேன், சார் எப்போ எனக்கு படத்தை காட்ட போகிறீங்கன்னு. சார் ரெடி ஆகிட்டுருக்கு, இன்னும் இந்த சவுண்டெல்லாம் இருக்குது, முடித்தோடனே கண்டிப்பாக பார்த்துடலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் எல்லோரும் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வடசென்னை 2 வெற்றிமாறன் சாரோட விரைவில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறோம். அது வந்து வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் நடக்க போகுது. Thank you for coming. It's been really long. I have actually been to Chennai and I've had a release. I'm going to have a release here, so I'm very excited. I'm very excited to see all of you. I don't know where to begin because this is just coming back home. It feels like that. So thank you. I would say thank you to Shreyas for giving me that call for this film, and Dhanush sir, obviously. I've been a fan of him, as we all are. He's a finest actor, and to work with him under his direction, also as a co-actor, it was a dream come true. So thank you so much. To all my other co-actors, Satyaraj sir, Arun Vijay sir, to work with all of them, it was lovely because they were really supportive. To all my cast and crew, to the technicians, everyone who's made this film come alive and helped my character. I love GV. We have acted in a film. Everybody loves GV, ma'am. Everyone loves GV. Everybody loving GV from all. Also, I can't believe now he's giving music to this film, and I absolutely love his music. So thank you so much. He's a very dear friend of mine. I'm very happy we're working together on project. Thank you. Thank you, Shalini. Thank you, Vijay. வணக்கம் மக்களே. ஹலோ, வணக்கம் சார். Very big fan of you and glad to be here. And everybody are senior to me and it was very sweet of you to call me, sir. Thank you so much, sir. சாய், உங்ககிட்ட நாங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்க போகிறதில்ல பிகாஸ் ஐம் ஷுர் உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாரையும் நீங்கள் பார்த்து ரசித்து வளர்ந்துருப்பீங்க, கரெக்டாக? ஸோ ஐ ஹாவ் ஒன்லி ஒன் ரிக்வெஸ்ட். அதை நீங்கள் பாட்டாக பாடிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தனுஷ் சாரோட பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு இப்போ டக்குன்னு கேட்டு நீங்கள் பாடணுன்னா நீங்கள் சின்ன வயசில் பாடியிருப்பீங்கல்ல? என் பிளேலிஸ்ட் ஃபுல்லாக ஒரு பாட்டு தான் இருக்குது. அதனால் பிகாஸ் ஜிவி அண்ணா இஸ் ஆல்சோ ஹியர் அண்ட் அ கல்ட் சாங் ஃப்ரம் தேர் ஆல்பம். அடி நெஞ்சு அனலாகவே தலை சுத்தி போகிறேன், நீராற்ற நிலமாகவே தாகத்தால் காய்கிறேன், உனை தேடியே தலை சுத்துதே, ராக்கோழியாய் தினம் கத்துதே, யாத்தே 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 என்னாச்சோ, யாத்தே 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 ஏதாச்சோ. தேங்க்யூ ஸோ மச். இந்த குரலை கேட்டால் என்னென்னமோ ஆச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்கே. நிறைய அப்டேட்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்ட் சாரோட சேர்ந்து ஏதாவது அப்டேட்டுக்கு நாங்கள் வெயிட் பண்ணலாமா? சார் தான் சொல்லணும் அதை. ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் இட். சூப்பர். அந்த மேஜிக்கும் நடக்க நாங்கள் வெயிட்டிங். வாழ்த்துக்கள் சார், மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். என்ன ப்ரேயர்ஸில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட். பாத்திரம் கிடைச்சதுன்னா பாயாசம் வைப்பாங்க. ஆனால் இவர் தனக்கு கிடைச்ச எல்லா பாத்திரத்தையுமே பாயாசமாக இனிக்க செய்கிற ஒருத்தர். ஸோ ஸ்வீட், ஸோ கிரேட், ஸோ டேலண்டட், ஸ்மாஷிங் டேஷிங் தனுஷ். ஒரு பொதுவாக ஒரு அப்பாவுக்கு என்ன ஆசை இருக்கும்னா, அந்த ஊருக்குள்ள பையன் தன்னுடைய பேர் சொல்லும்படியாக வளரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் இப்படி ஊரே சேர்ந்து தன்னுடைய பேரை சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பையன் வளர்ந்துருக்கானா, இவரை பெற்ற அந்த அம்மாவுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும், இவர் பெற்ற அந்த 2 மகன்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். கமல் சார் ஒரு சகலகலா வல்லவன் தான், தனுஷ் சாரும் ஒரு சகலகலா வல்லவன் தான். அவருக்கு ஆட தெரியுமா, இவருக்கு ஆட தெரியும். அவருக்கு பாட தெரியுமா, இவருக்கும் பாட தெரியும். பாட்டு எழுத தெரியுமா, பாட்டு எழுத தெரியும். டைரக்ட் பண்ண தெரியுமா, டைரக்ட் பண்ண தெரியும். இப்போ நம்ம அடுத்து சொல்ல போகிறது விழா நாயகன் மிஸ்டர் ஜிவிக்கு வந்து இந்த படம் பண்ணுறது, இன்றைக்கி அவர் பண்ணுற மியூசிக் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட 2012 1001 ஒரு படம் பண்ணியிருக்காரு.
எழுதி வச்சுக்கோங்க, அந்த படம் வந்து 2025 2050 கூட அந்த மியூசிக் வந்து பேசப்படும். அவ்வளவு இளம் வயதிலேயே அவர் பண்ணியிருக்காரு. அவ்வளோ பெரிய ஒரு சாதனையாளர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு ராட்சசி, பேய், பிசாசு, இரத்த காட்டேரி, சுருக்கமாக சொல்லணும்னா இவங்க ஒரு தலைவி. சமீபத்தில் அந்த தலைவன் ஒரு படம் பார்த்தேன். உண்மையிலேயே ஒரு கதை எழுதுறதுக்கு பேப்பரும் பேனாவும் வேணும். ஆனால் தலைவன் தலைவியை வந்து வெறும் விஜய் சேதுபதியோட நடிப்பும் இந்த நித்யா மேனனுடைய நடிப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு அந்த டைரக்டர் எழுதியிருக்காரு. அப்படி ஒரு அபாரமான நடிப்பு. அதே மாதிரி நித்யா மேனன் தனுஷ் சார் கூட ஒர்க் பண்ணும்போது ஏற்கனவே ஒரு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. மீண்டும் நம்ம இந்த படத்தையும் எதிர்பார்க்கலாம். அப்படி ஒரு சர்ப்ரைஸ் நமக்கு காத்துட்ருக்கும்னு நினைக்கிறேன். மிஸ்டர் அருண் விஜய், மெரினாவில் பார்த்தீங்கன்னா ஒரு உழைப்பாளர் சிலை இருக்கும். அங்கே வந்து ஒரு 7-8 பேர் சேர்ந்து ஒரு கல்லை நம்பி தள்ளுற மாதிரியான ஒரு சிலை. அந்த 7-8 பேரும் சேர்ந்து ஒரே ஒரு உருவமாக இருந்தால் அந்த உருவத்தோட பேர் தான் அருண் விஜய். அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு கேட்கலான்னு கிட்ட போனேன். அவங்க வந்து இங்கிலீஷில் சிரித்தாங்க. அது நமக்கு கொஞ்சம் இங்கிலீஷ்னால் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. பார்த்தா அழகாக இருந்தாங்க. அழகாக இருக்கிறவங்களுக்கு பேர் எதுக்கு? ஒரு பொண்ணுக்கு அழகு எதுனா ஆதார் கார்டு மாதிரி. ஸோ அதனால் அந்த பொண்ணுகிட்ட நான் பேரே கேட்கல. அப்படி இந்த படத்தில் நிறைய நட்சத்திரங்களுக்கு நடுவில் நானும் ஒரு சின்ன மினி இட்லி மாதிரி ஒரு பாத்திரம் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். மற்றபடி இங்கே இளவரசு, வேல்ராஜ் சார், இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சிறந்த ஒளிப்பதிவாளர், சிறந்த எடிட்டர், சிறந்த ஆர்ட் டைரக்டர், இப்படி நிறைய சிறந்தவர்களுக்கு நடுவில் ஸ்ரேயாஸை பற்றி சொல்லி ஆகணும். அவர் என்னை பற்றி சொன்னார். அவர் வந்து ஒரு நோக்கியா மாதிரி கனெக்டிங் பீப்புள். எவ்வளோ அழகாக கனெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக கனெக்ட் பண்ணுவார். இப்போ என்ன மாதிரிலாம் ஒரு சென்சிட்டிவான ஆர்டிஸ்ட்டை ஒரு படத்துக்குள்ளே கொண்டு வரதா இருந்தால் ரொம்ப அழகாக பேசி எங்கேயும் மனசு நோகாத அளவுக்கு எவ்வளோ பிரமாதமாக கொண்டு வர முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்ரேயாஸ், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி டான் பிக்சர்ஸ், ஆகாஷ் பாஸ்கர், அட் டான் இட்ஸ் குவைட் இயர்னு ஒரு ரஷ்யன் ஃபில்ம் இருக்குது. அந்த மாதிரி குவைட்டுனா அப்படி ஒரு குவைட்டு, அவ்வளோ ஒரு அமைதி. இட்லி கடை டெஃபினட்டாக பெருசாக கல்லா காட்டும். அவர் இயக்கிற இதய முரளி மிகப்பெரிய வெற்றி அடையும். அவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு படத்தில் வாய்ப்புக்காக மிஸ்டர் தனுஷுக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும். சார், நிறைய விஷயங்கள் சாரை பற்றியும் படத்தை பற்றியும் சொன்னீங்க. ஒரே ஒரு 2 கேள்வி சார். சாரை நீங்கள் நிறைய விஷயத்தில் ரசித்து பார்த்துருப்பீங்க. தனுஷ் சார் அவர்களிடமிருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க? அவர்கிட்ட ஒருவேளை மற்றவங்களுக்கு பிடிக்காத விஷயம் ஏதாவது இருந்தால், ஒருவேளை அவர்கிட்ட மற்றவங்களுக்கு பிடிக்காத ஏதாவது விஷயம் இருந்தால் அது கூட எனக்கு பிடிக்கும். அதாவது பிடிக்காத எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஜலதோஷம் நமக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது சார். ஜலதோஷம் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்போ பிடிக்கும், ஆனால் நமக்கு பிடிக்காது. ஆஹா, பிடிக்காத ஒரு ஜலதோஷம் எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பிடிக்காத எல்லா விஷயமே எனக்கு அவர்கிட்ட பிடிக்கும். சார், எனக்கு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் கிளாஸ் மாதிரி இருக்குது சார். சூப்பராக இருக்குது. இதனால தான் உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அக்கா, நீங்கள் ஒன்று கேட்கணும், நீங்களே கேளுங்கக்கா. சார், அவர் உங்களுக்கு ஆமாம் சார், சார் அவர் உங்களுக்கு கொடுக்க வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது, அவர் என்கிட்ட இது கொடுக்கவே கூடாதுப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம்? அவர் நிறைய கொடுத்துருக்காரு இந்த படத்தில். வந்து எனக்கு ஒரு அது சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் ரொம்ப பிரமாதமான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. நல்ல சம்பளம் கொடுத்துருக்காரு. அப்புறம் நிறைய மரியாதை கொடுத்துருக்காரு, அன்பு கொடுத்துருக்காரு, நிறைய காதல் கொடுத்துருக்காரு. அவர் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இவ்வளோ சின்ன கேரக்டர் கொடுக்கக்கூடாது சார். இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேரக்டர் கொடுத்துருக்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த ஃபன் பேண்டர் as usual. ரொம்ப ரொம்ப நன்றி. சௌக்கியமா? கண்டிப்பாக சௌக்கியமாக தான் இருப்பீங்க. ஏன்னா ஒரு நல்ல நடிகருடைய ரசிகர்கள் சௌக்கியமாக தான் இருப்பாங்க. ஒரு பிரமிக்க வைக்கும் ஒரு கலைஞன் அப்படின்னா அது வந்து என்னுடைய அன்பு தம்பி தனுஷ் தான். ஏற்கனவே பார்த்திபன் சார் நிறையா பேசிட்டாரு. நடிப்பு, டைரக்ஷன், பாட்டு எழுதுறது, பாடுறது, டான்ஸு, ஃபைட்டு அப்படின்னு. கமல் சார், சாரி சார், உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கடன் வாங்கிக்கிறேன். ஒரு சகலகலா வல்லவன் வந்து தனுஷ். ஏன்னா எனக்கு அதை தாண்டி எனக்கு ஒரு வார்த்தை கிடைக்கல. ஏன்னா அசுரன் படம் பார்த்து, கர்ணன் படம் பார்த்தப்போ 2 முக்கியமான தலைவர்களுடைய ஐடியாலஜி வந்து பிரமாதமாக படத்தில் கொண்டு வந்தார். ஒன்று பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கரனுடைய ஐடியாலஜி. இந்த படத்தில் பார்த்திபன் சார் சொன்னார், என் கேரக்டர் ரொம்ப சின்ன கேரக்டர் அப்படின்னு. தனுஷ், நீங்கள் கதை சொன்னப்போ நான் என்ன சொன்னேன்? கெஞ்சின குழந்தை மாதிரி, தனுஷ் நான் வேணா அந்த கேரக்டர் பண்ணிக்கிறேன், கான்ஸ்டபிள் கேரக்டர் அப்படின்னு. இல்லை சார், அது பார்த்திபன் சார் பண்ணுறார் சார்.
அப்படியா, ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? இல்லை சார், உங்கள் கேரக்டர் நல்லா இருக்குது, நீங்கள் வேணா பாருங்கள் சார் அப்படின்னாரு. பட் நினச்சதை விட நல்லா வந்துருச்சு. உண்மையிலேயே நான் என்ன நினச்சேனோ அதை விட பல மடங்கு அந்த கேரக்டர் நல்லா வந்து எனக்கு ஒரு சின்ன டான்ஸும் கொடுத்து திடீர்னு வந்து சார் டான்ஸ் ஆடுங்க சார் அப்படின்ட்டாரு. அது ஜிவி பிரகாஷ் மியூசிக் அப்படிங்கும்போது கேட்கவே வேண்டாம், பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். பொதுவாக வந்து நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் நடிக்கிற படம்னாலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் கூட நடிகர் திலகம் சாவித்திரி நடிக்கிறாங்கன்னா அப்படின்னா இன்னும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி பார்க்கல தனுஷ் கூட வந்து நித்யா மேனன் அவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கும்போது இன்னும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. திருச்சிற்றம்பலத்தில் 2 பேரும் போட்டு நடிச்சிருப்பாங்க. இதில் ஒரு மிகப்பெரிய பாராட்டை நான் சொல்ல விரும்புகிறது வந்து என்னுடைய அன்பு தம்பி அருண் விஜய்க்கு தான். ஏன்னா ஒரு ஆக்டர்னுடைய ஈகோ என்னன்னு எனக்கு தெரியும். ஒரு ஹீரோவாக இருந்துட்டு ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ண போகையில் அது என்னதான் நடிப்பு அப்படின்னாலும் கூட நம்மளுக்குள்ள அந்த ஒரு ஈகோ இருக்கும். ஏன்னா வந்து நெகட்டிவ் கேரக்டர் அப்படின்னாலும் கூட அதில் வந்து அவ்வளோ ஸ்கோப் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப். ஒரு டைரக்டராக தனுஷ் வந்து உங்களுக்கு பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்காரு. நீங்கள் அதை புரிஞ்சு ஏற்றுக்கிட்டது உண்மையிலேயே உங்கள் வயசில் நான் இருந்து எங்கிட்ட வேற ஒரு ஹீரோ டைரக்ட் பண்ணுற படத்தில் இப்படி வில்லனாக நடிக்க சொல்லி கேட்டிருந்தா உண்மையிலேயே நடிச்சிருக்க மாட்டேன். எனக்குள்ள ஒரு பயம் இருக்கும், என்னடா நம்மளுக்கு வம்பா போயிருமே அப்படிங்கிற மாதிரி. பட் அப்படி இல்லாமல் வந்து உங்களை எக்ஸலண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நடிப்பு விஷயத்தில் நான் என்னுடைய சீனியர்கள்கிட்டையும் கற்றுக்குவேன். மக்கள் திலகம் எம்ஜிஆர்கிட்டையும் நடிகர் திலகம் சிவாஜிக்கிட்டையும் கற்றுக்குவேன். என்னுடைய ஜூனியராக இருக்கிற தம்பி தனுஷ்கிட்டையும் கற்றுக்குவேன். ஏன்னா இல்லை, அப்போ தான் நம்ம அப்டேட் ஆக முடியும். என்னென்னா தனுஷ் மாதிரி சரியான டைரக்டர் இருந்தால் தான் கடிவாளம் போட்டு இழுத்து சார் இது போதும் சார், இந்த அளவுக்கு பண்ணால் போதும் சார் அப்படின்னு கரெக்ட் பண்ணி கொடுத்து புதுசாக ஒரு ஆக்டிங் அப்படிங்கிறது என்னங்கிறது சொல்லி கொடுத்தார் தனுஷ் ஆஸ் அ டைரக்டராக. இல்லை, இதை நான் விளையாட்டுக்கு சொல்ல, நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் வந்து ஓஹோன்னு பேர் வாங்கிட்டாங்க. விஜயகுமார் அண்ணனுக்கெல்லாம் தெரியும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படியே அலறுது இண்டஸ்ட்ரியை. அந்த நேரத்தில் பிரசாத் ஸ்டுடியோ ஓனர் பிரசாத் சார்கிட்ட இருவர் உள்ள படம் நடிக்கையில் அவ்வளோ பெரிய சிவாஜி சாருக்கு அவர் சொல்கிறாரு, இது லாங் ஷாட் இல்லை, க்ளோஸ்அப், இவ்வளோ நடித்தா போதும், இது மிட் ஷாட், ப்ரொஃபைல் இருக்குது கேமரா, இப்படி நடித்தா போதும் அப்படின்ட்டு. அது மாதிரி வந்து நான் வந்து என்ன சிவாஜி சார் கூட ஒப்பிடலை, ஆனால் தனுஷை வந்து பிரசாத் சார் கூட நான் ஏன்னா எல்லா சீனியர் ஆக்டர்களையும் ஹேண்டில் பண்ணி அந்த மாதிரி ஒரு அற்புதமான நடிப்பை வாங்கியிருக்காரு. அதே மாதிரி ஷாலினி பாண்டே ஒரு சீன் வந்து ஃபுல்லாக அவங்க தான் பேசுவாங்க. தனுஷ் வந்து டைரக்ட் பண்ணுறாரு, நானும் அருண் விஜய் அங்கே நிற்கிறோம். ஃபுல்லாகவே அது வந்து அவங்களுடைய சீனு. நான் வந்து கேரவனில் பார்த்தேன், இந்த ஷாலினி பாண்டேக்கு புரியுற மாதிரி இங்கிலீஷில் பேசினேன். ஷாலினி எனக்கு 1.5 லாங்குவேஜ் தாங்க தெரியும், ஒரு தமிழ் 1/2 இங்கிலீஷு. அதனால் ஷாலினி, ஐ saw the paper in the caravan and I have a very big doubt how you are going to handle this dialogue. But in the location you did excellent. You did a fantastic performance. Hats off to you. இப்படிப்பட்ட ஒரு அருமையான டீம் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய தம்பி தனுஷுக்கு, ஸ்ரேயா சார், நான் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு காரணமாக இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். வணக்கம், விடைபெறுகிறேன். தேங்க்யூ சார். சார், உங்ககிட்ட ஓரிரு கேள்விகள் கேட்டுக்கலாமா? சார், நீங்கள் வந்து தனுஷ் சாரோட இயக்கத்தில் முதல்ல நடிக்கிறீங்க. டைரக்டர் தனுஷ் அவர்களை நீங்கள் ரசிச்சிங்களா, இல்லை ஆக்டர் தனுஷை தான் ரொம்ப ரசிக்கிறீங்களா? ஒரு நடிகராக ரொம்ப ரசிச்சது வந்து அசுரன் படம் பார்த்து. அதுக்கு என்ன காரணம்னா, இல்லை ஒரு ஃபாதர் அண்ட் சன் அப்படிங்கும்போது அவர் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருப்பார். இவர் எப்படி அப்பா வேஷத்தில் நடிப்பார். நாங்கள்லாம் கொஞ்சம் வரையிலேயே வயசாகி தான் வந்தோம். அதனால் அது வந்து உண்மையிலேயே மிரட்டிட்டார். சார், தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் அவர் தங்க மகன் அப்படின்றது தெரியும். நீங்கள் ஒரு குவாலிட்டி சொல்லி இதனால் அவர் தங்க மகன் அப்படின்னா நீங்கள் ரசித்த ஒரு குவாலிட்டி என்ன சார் சொல்லுவீங்க? பல சாதனைகளை பண்ணிட்டு அவ்வளோ அடக்கமாக இருக்கார் பாருங்க, அதுதான் அவருடைய பெரிய குவாலிட்டி. உண்மையிலேயே நான்லாம் அவர் மாதிரி ஹாலிவுட் படத்துல எல்லாம் நடிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் நம்ம நடைய கொஞ்சம் வேறு லெவலுக்கு தான் இருக்கும். இந்த சொல்லப்போனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தலைகளாக கூட நடந்து வந்திருப்பேன். தேங்க்யூ தனுஷ், தேங்க்யூ ஃபார் த என்டையர் டீம். நன்றி சார், தேங்க்யூ சார். இவர் வந்து என் கூட 3 படம் பண்ணியிருக்காருங்க. 1994 தாய் மனசு, மகத்தான ஒரு கதாபாத்திரம். அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் சாரோட என் ஆசை ராசாவேன்னு ஒரு படம். துள்ளுவோத இளமை
அந்த படத்தில் இவர் நடித்ததுக்கு அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அவருக்கு. ஏன்னா அவர் இல்லைன்னா ரொம்ப நிறைய பேர் அதில் நடிச்சுட்டு வேண்டான்ட்டு போயிட்டாங்க. என்னமோ 2 சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு ஏதோ கோலி விளையாடுறாங்க அப்படின்ட்டு. அன்றைக்கி அந்த படத்தோட தரம் அவ்வளவுதான். அருமை நண்பர் கஸ்தூரி ராஜா அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சவர். எல்லா டைரக்டரையும் பிடிக்கும், ஆனால் இவரை கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும். நான் ஒரு படம் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்கேன், உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னாரு. வாங்க அப்படின்னா வந்தார் வீட்டுக்கு. ஆளை பார்க்க வீட்டுக்கு வரும்போது தம்பி தனுஷையும் செல்வராகவனையும் கூட்டிகிட்டு வந்தார். 2 பேரும் வந்தோடனே சொன்னார், இந்த மாதிரி வந்து என் பையனை வச்சு படம் எடுக்கிறேன், என் பையன் டைரக்ட் பண்ண போகிறான்னு. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பல பேரை வைத்து இயக்கியவர் அவர். அவங்க பையன் டைரக்ட் பண்ண போகிறாருன்னு எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. நாங்கள் வந்து இது ஒரு சின்ன படம் எடுக்கிறேன், நீங்கள் பண்ணணும், நீங்கள் பணத்தை பற்றி பேசாதீங்க சார், ஷூட்டிங்க்கு நான் வரும்போது உங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு எனக்கு கொடுக்கணும், அதான் கண்டிஷன் கேட்டேன். அதே மாதிரி 5 நாள் 6 நாள் அவங்க வீட்டில் இருந்த சாப்பாடு அனுப்பிச்சு அதை தான் நான் சாப்பிட்டேன். இது என்ன சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நான் உங்களை இயக்குனேன், இன்றைக்கி என் மகன் உங்கள் மகனை இயக்குனர். நன்றி நன்றி நன்றி. 2002 ஒரு சின்ன பையனை பிடிச்சி உங்கள் கையில் கொடுத்தேன். இன்றைக்கி நீங்கள் அவனை எங்கே கொண்டு போயிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கரகோஷத்திலிருந்தே நல்லா தெரியுது. இந்த கரகோஷமும் உங்களுடைய ஆதரவும் அவருக்கு தொடர்ந்து இருக்கணும்னு உங்கள்கிட்ட பணிவோடு கேட்டுக்கிறேன். நான் என்னுடைய பிள்ளை அருண் விஜய் தலையோட எண்ணெய் எறிந்தால் படத்தில் நடித்ததுக்கு அப்புறம் ஒரு லெவலுக்கு வந்தார். இன்னைக்கு உங்களால் தலைவர் என்று அழைக்கப்படக்கூடிய அவர் படத்தில் இட்லி கடையில் நடித்ததுனால இன்னும் ஒரு படி மேலே வருவார். தனுஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளர்க. நீங்கள் இன்னும் எங்கேயோ போகிறீங்க, அதில் நோ டவுட். உண்மை சத்தியம் உழைப்பு இருக்கிற வரைக்கும் யாரும் எதுவும் பண்ண முடியாது. காட் பிளஸ் யூ. ஆல் தி பெஸ்ட். இதான் ஐயா தீர்ப்பு. தேங்க்யூ 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 ஸோ மச். அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த வார்த்தைகள் அத்தனையும் பலிக்கும் அப்படின்றது கைத்தட்டல். தேங்க்யூ விஜயகுமார் சார், தேங்க்யூ கஸ்தூரி ராஜா சார். எனக்கும் தனுஷ் சாருக்கும் இப்போ வந்து படம் பண்ண போகிறோங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய பந்தம் இருக்குது. நான் ரொம்ப அவரை மீட் கூட பண்ணதில்லை. 2002 வந்து துள்ளுவத இளமை படம் வந்தது. அது வரைக்கும் வீட்டில் அப்பா அம்மா இல்லை யாராவது மாமா பெரியவங்க யாரோடையாவது தான் தியேட்டருக்கு போக முடியும். அதுதான் நான் வந்து தனியாக தியேட்டருக்கு போய் ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஃபஸ்ட்டு தனியாக பார்த்த படம் வந்து துள்ளுவத இளமை. 12th ஸ்டாண்டர்ட் முடித்து காலேஜ் போகிற லீவில் நடுவில் வந்த படம் அது. ஸோ பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அடுத்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்தோம். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் காதல் கொண்டேன்னு ஒரு படம் வந்தது. ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று மெயின்டைன் பண்ணியிருப்பார். கடைசியில் ஒரு 10 நிமிஷம் வந்து சம்படி ஹஸ் அரைவ்ட் அப்படிங்கிறது வந்து அன்றைக்கி இருந்த ஜெனரேஷனில் தியேட்டர் போய் படம் பார்த்த இளைஞர்கள் அத்தனை பேரும் உணர்ந்திருப்பாங்க. மறுபடியும் ஒரு ஆச்சரியம் இருந்தது. சரி ஓகே, அப்போ எல்லோரும் சொன்னாங்க ஒரு படம் அவர் பண்ணியிருக்காரு, இந்த படம் நல்லா பண்ணியிருக்காரு, அவங்க அண்ணனே டைரக்ட் பண்ணுறாரு, அதனால் அவரே எல்லாம் சொல்லி கொடுத்துருவார் போல், இப்படி எல்லாம் ஒரு இது நிறைய பேசுவாங்கல்ல அப்போ. அண்ட் ரொம்ப யங்காக இருந்தார். அதுக்கப்புறம் திருடா திருடின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஃபில்ம். திருடா திருடிங்கிறது ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் ஃபில்மில் அந்த மன்மதராசா பாட்டு வந்து அது ஒலிக்காத இடமே இல்லை. அந்தளவுக்கு அது ஒரு ரொம்ப ஒரு பாப்புலர் நம்பர் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழித்து புதுப்பேட்டைன்னு ஒரு படம் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 2 நேஷ்னல் அவார்டு ஆக்டரா, 2 நேஷ்னல் அவார்டு ப்ரொடியூசரா, டைரக்டரா, இப்போ 4வது படம்னு நினைக்கிறேன் கரெக்டாக சொன்னா சாருக்கு. இப்படி தொடர்ந்து இது வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. அண்ட் அதை பார்க்கும்பொழுது அந்த ஆச்சரியம் இன்னும் அகலாமல் இருக்குது. அண்ட் இன்றைக்கி தனுஷ் சார் வந்து ஒரு நேம், ஒரு ஆக்டர், ஒரு ஸ்டார் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த போஸ்டர் அடிக்கடி காட்டுறாங்க. ஒரு வேட்டி, சட்டை, நெத்தியில் பட்டை அதெல்லாம் போட்டுட்டு ஐ திங்க் இஸ் ஒரு நேஷ்னல் பிராண்ட். இன்றைக்கி அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட். நம்ம சவுத் இண்டியன் சினிமாவிலேருந்து தனுஷ் சார் வந்து ஒரு உலக அளவில் தெரிகிற அந்த ஊர் சினிமாவில் நடித்து அவர் பண்ண படங்கள், இப்போ இங்கே வந்தவங்கெல்லாம் பிடிச்ச படங்கள்னு சொல்கிற எந்த படமாக இருக்கட்டும், அசுரன், வடசென்னை ஆர் பொல்லாதவன், புதுப்பேட்டை, இப்படி எல்லா படமுமே வந்து ரொம்ப நமக்கு பக்கத்தில் இருக்கிற மண் சார்ந்த கதைகளாகவே இருக்கும். அமரன் படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ், அவருடைய இசை அமைப்பில் வர படம்
படம் இது. வெளியில் வந்த 2 சாங்ஸும் சரி, இப்போ இங்கே பெர்ஃபார்ம் பண்ண 2 சாங்ஸுமே சரி, கண்டிப்பாக அவர் வந்து இதுவும் ஒரு பெரிய ஹிட் ஆல்பமாக தனுஷ் சார் காம்பினேஷனில் பண்ணிடுவாருன்றது அது வந்து ஊர்ஜிதப்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். சூப்பராக இருந்தது சாங்ஸ் எல்லாம். டான் பிக்சர்ஸ் முதல்ல அனௌன்ஸ் பண்ண படம் இதுன்னு நினைக்கிறேன் தயாரிப்பில். நீங்கள் தயாரித்து வெளிவர போகிற முதல் படமும் இதாக தான் இருக்கும். ஸோ அக்டோபர் 1ஆம் தேதி உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்ட ஸ்ரேயாஸ் ப்ரோக்கு தேங்க்ஸ். அண்ட் அருண் விஜய் சார், யூ ஆர் ரியலி அன் இன்ஸ்பிரேஷன். எல்லா என்டையர் க்ரூ உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆல். ஆக்சுவலாக நான் இங்கே ஒரு லொக்கேஷன் பார்க்க வந்திருக்கேன். என் அடுத்த படத்துக்கு ஒரு ஆடியோ லான்ச் நடக்கும். அங்கே வந்து தனுஷ் சார் மாதிரி ஒரு ஹீரோ இருக்கலாம், டான் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் இருக்கலாம், மேபி இதை விட இன்னும் நிறைய பேர் வந்திருக்கலாம். ஸோ அதுக்கு இங்கே பத்துமா அப்படின்னு செக் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கேன். பார்க்கலாம். இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, இது ஒரு ரூமர். நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். ஆடியோ லான்ச் நேரு ஸ்டேடியத்தில் நடக்கணும் ஒரு மேனிஃபெஸ்டிங்கு, அதில் தனுஷ் சார் மாதிரி ஒரு ஹீரோ நடிக்கணும் ஒரு மேனிஃபெஸ்டிங்கு. அதை டான் பிக்சர்ஸ் நம்புங்க. உங்களுக்கு தனுஷ் சார் கிட்ட பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம், இப்போ நீங்கள் அவரை பார்த்து அவரை பழகி, ஏன்னா உங்கள் படம் பார்த்து அவர் வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிட்டாரா, பட் அதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அவரை திரையில் பார்த்துருப்பீங்களா? அப்போ என்ன அவர்கிட்ட உங்களுக்கு அப்படி ஒரு பிடிச்ச விஷயமா இருந்தது? தனுஷ் சார் சொன்னார்ல, இப்போ நான் போய் அங்கே உட்காந்தேன்னா எனக்கு வித்தியாசம் தெரியாதுன்னு, நான் அங்கே உட்கார வேண்டியவன். ஸோ அது மாதிரி தான் சொல்கிறேன். காதல் கொண்டேன் வந்தப்போ எங்களை மாதிரி ஆட்களுக்கு அது ஒரு இன்செக்யூர் சம்மந்தப்பட்டமான ஒரு படமாக இருக்கும். ஆனால் அது தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது. எங்களை மாதிரி சுமாரான பசங்க சார் மன்மதராசான்னு கில்லியில் ஒரு டயலாக் வந்திருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ நாங்களாம் ஹீரோ தானே அப்படின்னு எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக மாறிச்சு. சரி, கூடிய சீக்கிரம் ஒரு அப்டேட்டோட உங்களை நாங்கள் சந்திக்கணும்னு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இட்லி கடைக்கு உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சு. வாழ்த்துறதுக்கு நான் என்னங்க வேடிக்கை பார்க்க வந்தவங்க, நான் ஏங்க வாழ்த்துறேன்? எல்லாரும் சீனியருங்க. எனக்கு தெரிஞ்சு என்னை விட கம்மியாக சாய் மட்டும்தான் சின்ன பையன் நினைக்கிறேன். மற்றபடி நான் ஒரு படம் ஓல்டு, அதனால் நான் வாழ்த்தெல்லாம் வரலங்க, நான் வேடிக்கை பார்க்க வந்தேன். நல்ல வேலை எனக்கு ஃபர்ஸ்ட் சீட்டில் இடம் கொடுத்துட்டாங்க. 2 பார்சல் வாங்கிட்டு போயிடுங்க. நான் வேடிக்கை பார்க்க வந்தவங்க, லொகேஷன் பார்க்க. ஆமாம், அப்புறம் அங்கெல்லாம் உட்காந்து பார்த்தா எப்படி இருக்கேன், இப்படி தான் வந்திருக்கேன் நான். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. என்னை கூப்பிட்டதுக்கு மறுபடியும் ஆகாஷ் ப்ரோ நன்றி, ஸ்ரேயாஸ் ப்ரோ ரொம்ப நன்றி. நானும் அக்டோபர் 1க்கு ஆவலோடு இருக்கேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ.